இந்த பிக் பாஸ்லாம் பாருங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சீரியலு பிக் பாஸ் அந்த இதே பார்க்க மாட்டேன். ஐயோ கன்றாவியா இருக்கு இந்த சீசன். போன சீசன் நல்லா இருந்துச்சு. இந்த சீசன் ஏன்டா பாக்குறோம்னே டிவி ஆஃப் பண்ணிட்டு படுக்கிற மாதிரி இருக்கு. பாப்பங்க ரேர் தாங்க அது. ஏன்னா டைம் கிடையாது. ரேர். பாப்பேன், எப்பாச்சும் பாப்பேன். நாட் கண்டினியூஸா பார்க்க மாட்டேன். இல்ல அவ்வளவா பார்க்கல. இல்ல பாத்திருக்கேன், ரொம்ப பார்க்கல. பாப்போமே. இப்போ இந்த சீசன் வந்து ரொம்ப போரா போயிட்டு இருக்கு. எனக்கு பிடிக்கல. ஆல்ரெடி நாங்க வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஒரு டென்ஷன் குறையதுக்காக அதை பார்ப்போம். பட் என்ன பிடிக்கல. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பாக்குறேன். ஏன்னா அது விஜய் சேதுபதி சாருக்காக பாக்குறோம். போன வருஷம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன், இந்த வருஷம் பார்க்க விடலாமா? இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து அதிகமாக வீட்டில் பார்க்கறதுக்கு குழந்தைங்களுக்கே அலோடு கிடையாதுங்க. அவங்களுக்கு என்னன்னா படிப்பு சம்மந்தப்பட்டதா ஓகே. அதனால் டிவியே மேக்ஸிமம் நான் ரீசார்ஜ் பண்ணவே மாட்டேன். இந்த சேனல் விஷயமே எதுவுமே அதிகமாகவே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏதாவது வேணும்னா செல்லுலேருந்து கனெக்ட் பண்ணி நான் கொடுத்துருவோம். பார்த்தோம் ஒரு 2 வாரம் பார்த்தா அதுவே பெரிய தலைவலி. வைல்ட் கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு யார் மேல, அதாவது இவங்க ஓகே இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? நான் ரொம்ப எதிர்பார்த்தது ஒரு பேர் என்ன, ஐயோ என் ஃபேவரட் பேரே நான் மறந்துட்டேனே, ஃபெஜின். அவர் மேல நான் ரொம்ப பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது ஒரு லவ் அவர் மேல அப்படின்ற மாதிரி இருங்க. அது ரொம்ப பிடிக்கும். அவரு அவரு இல்ல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரின்னு சொல்ல ஒரு அன்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேன் நான் அந்த மாதிரி. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நாளா நான் எதுலையுமே பார்க்காம அப்படியே போயிடுச்சு. ஒரு நாடகத்துல அவரை பார்த்தேன். அதுலேருந்து எனக்கு அவரை பிடிக்கும். என் தங்கச்சி உடனே இல்லையே இவங்க ஆள் வந்துட்டாங்க பாரு அந்த இனிமே நல்லா இருக்க போகுது அப்படின்னு அவர் கொஞ்சம் உள்ள டல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. அவங்கெல்லாம் அப்படித்தான் கத்துறாங்க. அதே பண்றாங்க. வேண்டாம், பார்க்கவே வேண்டாம் அந்த கன்றாவி. முதல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் ஆனிச்சு. நான்லாம் தூங்காம இருந்து பார்ப்பேன். போன இதுதான் நான் ஃபர்ஸ்ட் புதுசா பார்த்தேன். அந்த இதுல ரொம்ப ஆசையா இப்ப பார்க்கலாம் பார்த்தா அதை பார்க்கவே வேண்டாம்னு தோணுது. அது பத்தி என்னன்னா, அவங்க வெளியே இருந்து உள்ள வந்தவங்கன்றனால அவங்க ஒரு கேம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வருவாங்க. ஸோ அது அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கூட்டமா தானே இருக்காங்க. அவங்களும் வந்த உடனே அவங்களும் மாறலையே. ஒன்னும் இல்ல பார்வதி இல்ல அது அல்டா ஓவர் அல்டாப்பா இருக்கு. ஆனா என்னன்னா ஆமா அவ வந்துல இருந்து இந்த அம்மோட ஆமா இப்ப என் பையன் என்ன சொல்றேன்னா, நீ பாக்காத அவளோட ஆக்டிவிட்டில ஓவரா பண்றா, நீ பாக்காத அப்படின்னு இந்த அம்மா ஓவரா பண்றாங்க. அதனால அந்த அம்மா எங்க பையன் பாக்காத அப்படின்றான். ஓகே, இப்ப வந்து யார் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னரா இருப்பாங்க? அது ஒரு ஐடியாவே இல்லங்க. யாரா இருக்கும் எனக்கு? ஐயோ அவன் பேரு வந்துட்டேனே. சபரி. எதனால சபரி தெரியல. ஆனா வந்து இன்னும் வெளியே வரல. ஒரு சமயம் சொல்ல முடியாது. இந்த போன சீசனுக்கு முந்தின சீசன் இவர் விக்ரமா யாரு அவரு? ஐயோ அவரு வந்து எவ்வளவு முத்துக்குமரன்லாங்க அதுக்கு முன்னாடி. ஆமா அவரு ஓவரா இது பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர்னால அவர் கொஞ்சம் அடங்கிதான் இது பண்ணிட்டு அப்புறம் வந்தாரு. அது மாதிரி இவரும் அது மாதிரி அடங்கி வெளியே வருவாரோன்னு தோணுது. ஃபேமிலி ப்ரோக்ராம் விட லைக் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் வந்து நல்லா எடுத்து காட்டுறாங்க அந்த இதுல. ஸோ சோஷியலைசிங் ஃபேக்டர்னு சொல்லிட்டு வரும்போது பீப்புள் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லைக் ஒரு பர்டிகுலர் கேங்குள்ள அவங்க வந்து போறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் விட்டு தாண்டி வெளில வந்துட்டாலே வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்பா வந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ குரூப்பை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட லைஃபையும் வந்து பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக பசங்க வந்து பாக்குறாங்க. அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க பார்க்கலாமே தவிர்த்து அதுல இருக்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அப்படியே தள்ளி வச்சிடலாம் ஓரமா. பார்க்க விடல. ஆனா அம்மாக்கு தெரியாம ஒரு வாட்டி கூட பார்க்க இல்ல. ட்ரோல் வீடியோஸ் நிறைய பார்ப்பேன் யூடியூப்ல. ட்ரோல் வந்து திவாகர் அவங்களோட ட்ரோல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இப்ப இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறது வந்து சரியா தப்பா? சரிதான். அவங்களால ஒரு சேஞ்ச் வரும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். 2வது உள்ள எடுக்கிற போது பார்க்கலாம். ஆல்ரெடி உள்ள இருக்கவங்களை கேக்குறீங்களா? இல்ல அவங்களுடைய கேரக்டர்லாம் தெரியாதனால நம்ம நிறைய யோசிச்சிருந்தோம். நான்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவர் தர்மபுரி அவரெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப இதுவா நினைச்சேன். வீடியோஸ்லாம் பாக்குறதெல்லாம் பார்த்து நிறைய பேரோட போய் அவர் பண்ற வீடியோலாம் எனக்கு பிடிக்கல. பட் அவர் உள்ள வந்து அவர் ஓரளவுக்கு ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கலையோட கேரக்டர்லாம் நான் நினைவா நினைச்சேன் நிறைய வீடியோஸ்ல யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது. ஆனா அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. பட் அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் யூஸ் பண்ணிக்கல.
கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்னும் எவாலுவேட் பண்ணி எடுக்கலாம் அவங்க. லைக் எவாலுவேட் பண்ணாமல் அவங்க வந்து அவங்களோட அந்த டிஆர்பி ரேட்டிங்காக அவங்க எடுக்கிறாங்க. அது மட்டுமே நோக்கமாக வச்சு எடுக்கக்கூடாது. பிகாஸ் லைக் அக்ராஸ் வேர்ல்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைங்கள் ஜாஸ்தியாக பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் பெரியவங்களை விட அவங்க வந்து அது ஜஸ்ட் லைக் கார்ட்டூன் ஒரு பர்டிகுலர் சீரீஸ் வந்து பார்க்குற மாதிரி அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நல்ல சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பீப்புள் செலக்ட் பண்ணி எடுத்து போட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சீரீஸில். எந்த சீசன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சீசனா? போன 8வது சீசன் தான் எனக்கு பிடிச்சது. அதுதான் நான் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு பார்க்க. அதில் பேசினவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே நல்லா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ வர்றது வீட்டில் சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்குதுங்க, அது பார்க்கவே பிடிக்கல. சரி, உங்களுக்கு பிடிச்ச சீசன்னா ஏதாவது? சாண்டி அண்ணா இருந்த சீசன் தான். ஆமா, அந்த சீசன் வந்துன்னா ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட், த்ரில்லிங்கு, ஸோ ஃபைட்டு, இது எல்லாமே வந்து எப்படின்னா பட் அவங்க சாண்டி அண்ணா இருந்த அந்த சீசன் வந்து வேற லெவல். ஆமா ஆமா ஆமா. இப்போ நம்ம ரீசெண்டா அந்த பழசு அந்த இன்ஸ்டால இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது, அதெல்லாம் பார்க்க நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது. அவங்க பாடின பாட்டுல இருந்து எல்லாமே. இப்போ கரண்ட் சீசன் மண்டேயாச்சு பாத்தீங்களா சார்? இல்லங்க, பார்க்கல. அப்போ முன்னாடி சீசனுக்கும் இப்ப சீசனுக்கும் என்ன வித்தியாசமா? என்ன வித்தியாசம்னா போன சீசனுக்கு எல்லாமே ஜாலியாகவும் போச்சு, ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு, பசங்களே இன்ட்ரெஸ்டாக பார்த்தாங்க. இப்போ இருக்கிறது வந்து நாங்களே டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி இது சொல்றது. எல்லாருமே ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பா பாக்குறாங்களே, அப்போ ஏன் இதை நிறுத்தணும் இல்லை அது என்னன்னா வந்து கொஞ்சம் மாறிடும், ஒரு டைம் வரும்போது மாறும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். மாறிடும், இப்படியெல்லாம் கடைசி வரைக்கும் போகாது. 80% தெரியுது. தெரிந்து வந்து இப்போ விஜய் சேதுபதி சார் தான் வந்து இப்போ ஹோஸ்டா இருக்காங்க இல்லையா, அவங்க ஏன் அது என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? ஏன்னா ஃபேமிலி ப்ரோக்ராம் தெரியும் அவர் எடுக்கிறாங்க, பட் வந்து அவர் மேலே ஏதாச்சும் ஃபால்ட் ஆகிட போகுதுன்னு யோசிக்கிறாங்களே என்னவோ தெரியல. ஆனால் அவர் ஸ்டார்டிங்லேருந்து அவர் கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக இந்த எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுகிறாரு, அவ்வளோதான்.